ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துக்கு கொண்டான ஆன்லைன் தர்ஷன டிக்கெட் புக்கிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. விஐபி பிரேக் தர்ஷன் தவிர ஓப்பன் பண்ண எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. வேறு என்னென்ன வழிகளில் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஆன்லைன்லேயே தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஜூன் மாதத்தில் ஆன்லைனில் தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஆப்ஷன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் மே 27 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட சேர்த்து இந்த டிக்கெட் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமாக புக்கிங் முன்னாடியே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஜூனுக்கு ஒரு ஆன்லைன் புக்கிங் ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஜூனுக்கு தமிழ்நாடு டூரிசம், ஆந்திர பிரதேஷ் டூரிசமில் பேக்கேஜ் டூராக தர்ஷனம், திருமலாக்கு, திருச்சானூருக்கு ஃபுட்டோட அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு வந்துடுவாங்க. அந்த பேக்கேஜ் டூர் அவைலபிளாக இருக்குது. இந்த பேக்கேஜ் டூர் எப்படி புக் பண்ணணுங்கிறது பற்றியும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். கன்வீனியண்ட்டாக இருக்கும். குறிப்பாக புதுசாக போகிறவங்களுக்கு, ஆதார் உங்ககிட்ட ஐடி ப்ரூஃப் இல்லை, வேறு ஏதாவது தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். டிடிடிசியில் அவைலபிளாக இருக்குது, ஏபி டூரிசம்லேயும் அவைலபிளாக இருக்குது ஜூனுக்கு. ஸோ ஜூனுக்கு இதுதான் ஆன்லைன் தர்ஷன டிக்கெட் புக்கிங் ஆப்ஷன். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட ஆன்லைனில் கொடுக்கறது ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்து ஜூலை மாதத்துக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஏபிஎஸ்ஆர்டிசியில் 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் கொடுப்பாங்க பஸ் டிக்கெட்டோட. எப்போ அப்படின்னா ஜூன் ஃபஸ்ட் வீக் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்போ ஓப்பன் பண்ணாலும் இமீடியட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏபிஎஸ்ஆர்டிசி ஒரு ஆப்ஷன் இருக்குது. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் ஒரு சில டேட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து டிஎஸ்ஆர்டிசியில் இப்போயே கூட அவைலபிளாக இருக்குது ஜூலை மாதத்துக்கு. பஸ்ஸில் போகிறது ஆப்ஷனல் தான். தர்ஷன டிக்கெட் வச்சுக்கிட்டு நம்ம தரிசனத்துக்கு போகலாம். டிஎஸ்ஆர்டிசின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். இது இருக்கும் லிங்க்கு. ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் ஏபிஎஸ்ஆர்டிசி மாதிரி தான் நம்ம புக் பண்ணணும். ஹைதராபாத்லேருந்து கிளம்புது பஸ் எல்லாமே. ஜூனுக்கு செக் பண்ணி பாருங்கள். நான் ஜூலை அவைலபிலிட்டி ஷேர் பண்ணுறேன். சீட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே தர்ஷன் டேட் இருக்குது பாருங்கள், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுநாளுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது பாருங்கள். ஜூலைக்கு இன்னும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜூலைக்கு எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணல, ஓரளவுக்கு முக்கால்வாசி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துவாங்க. இங்கே டேட் வைஸ் ஸ்லாட் அவைலபிள்னு இருக்குது. ஸோ ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஜூலைக்கு இனி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. டிஎஸ்ஆர்டிசியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏபி டூரிசம், தமிழ்நாடு டூரிசம்லேயும் இனி தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஜூலைக்கு. அண்ட் ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஜூன் எண்டு போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஜூலையில் ஆன்லைனில் தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிட்டு போகக்கூடியதுக்கு உண்டான ஆப்ஷன். அடுத்து ஆகஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இதே தான் ஏபிஎஸ்ஆர்டிசி ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து டிஎஸ்ஆர்டிசிலையும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமும் ஓப்பன் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான புக்கிங் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம டொனேஷன் பே பண்ணால் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஆகஸ்ட் மாதத்துக்கு. ஸோ ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உண்டான ஆன்லைன் தர்ஷன டிக்கெட் ஆப்ஷன் இது தான். வேறு ஏதாவது எப்போ கொடுத்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். நேரில் போய் எப்படியெல்லாம் நம்ம சாமி தர்ஷனம் பார்க்கலான்னா டெய்லியும் டோக்கன் கொடுக்குறாங்க. அது பெஸ்ட் ஆப்ஷன் வாங்கிட்டு போகிறது. சீக்கிரமாகவே ஓரளவுக்கு ஃப்ரீ தர்ஷனத்துலேயே சாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனம் இப்போதைக்கு க்ரௌடாக இருக்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது க்யூவில் அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல்லாம் திறந்துருச்சுன்னா கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிரும். அப்போ போய் பார்த்துக்கலாம் டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில். அது எப்போவுமே உங்களுக்கு தினமுமே 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்குமா. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. அதை பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தினமுமே அந்த டிக்கெட்ஸும் கொடுக்குறாங்க ஆஃப்லைன். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புதுசாக கல்யாணமாக இருக்கிறீங்கன்னா 7 நாளுக்குள்ளே போனால் 1 டே பிஃபோர் கப்பல் கல்யாணச்சம் டிக்கெட் புக் பண்ணி பார்க்கலாம். கல்யாணச்சம் ரெகுலர் டிக்கெட்டே யார் வேணாலும் புக் பண்ணிட்டு போகிறது, அதாவது கப்பலாக போகிறது, அது தினமும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் கொடுக்குறாங்க. அண்ட் ஆஃப்லைன் ஆர்ஜித சேவாஸ் லக்கி டிப் கூட இருக்குது. இது இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணால் நம்ம சாமி தர்ஷனம் பார்க்கலாம். ஒரு மினிமம் 5 to 10 பேர் போல் கொடுப்பாங்க. திருமலாவில் இருக்கிற அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் காலையில் 5 மணிக்கெல்லாம் போய் டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணால் 8 மணி போல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு பிளட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தரிசனம் பார்க்கறதுக்கு கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க இன்ஃபேன்ட் தர்ஷன்
அதை பற்றியும் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கும் இன்ஸ்டண்ட்டாக தரிசன டிக்கெட் வாங்கி போகலாம். என்ஆர்ஐயாக இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் க்யூலேயே வாங்கிட்டு போகலாம். ஈவன் ஃபாரினர்ஸ் கூட அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆஃப்லைன் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் திருமலாவில் கொடுக்குறாங்க. இப்போ ஜூன் 30 வரைக்கும் வெள்ளி சனி ஞாயிறு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நாட்களில் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி போய் வாங்கிக்கணும். 400 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க ஜேஇஓ ஆஃபீஸில். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் மொதல் நாள் காலையில் 8 மணி போல் அங்கே இருக்கணும். அண்ட் திருப்பதி ஏர்போர்ட்லேயும் கொடுக்குறாங்க 100 டிக்கெட்ஸ் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில். அதுக்கு பிஎன்ஆர் நம்பர் போர்டிங் பாஸ்லாம் கொடுக்கணும் ஏர்போர்ட்டில் கொடுக்குற டிக்கெட்டுக்கு. இது இல்லாமல் ஒரு சிலர்ட்டேருந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போனால் தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷன். ஆன்லைனில் ரூம் புக்கிங் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேற்று கூட ஜூனுக்கு நான் புக் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மாதத்துக்கு உண்டானது 31ஆம் தேதி ஓப்பன் ஆகாது டிடிடி. ஏன்னா அது மாதம் முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆகஸ்ட் 1க்கே தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க. எப்பயுமே தரிசன டிக்கெட் திருமலாக்கு ஓப்பன் பண்ணுறப்போ அன்னைக்கும் நாளும் ஓப்பன் பண்ணுவாங்க. தரிசன டேட்டுக்கும் நாளுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு புக் பண்ணியிருக்கிறீங்க தரிசனம் அப்படின்னா ஜூலை 31க்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் நீங்கள் கீப் ஆன் செக் பண்ணிகிட்டே இருங்க. யாராச்சும் கேன்சல் பண்ணுறது அப்டேட் ஆகும். அந்த மாதிரி நேற்று கூட ஒன்று கேன்சல் ஆனது புக் பண்ணோம். அது மாதிரி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். யாராவது கேன்சல் ஆகிறது அப்டேட் ஆகணும், செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. திருமலாவில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தினமும் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம், 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம். அங்கே போய் நம்ம அந்த டைம் ஒட்டி க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம்டாக நமக்கு ரூம் கிடைக்கும். மத்தியானம் போகிறீங்க, சாயந்தரம் போகிறீங்கன்னா அன்றைக்கி இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து கிடைக்கும். நைட்டெல்லாம் ஜெனரலாக கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது கிடையாது. கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் அதே மாதிரி 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது. கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் கொடுக்குறாங்க. பக்கத்துலேயே எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸ்லேயும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். கர்நாடகா சோல்ட்ரியில் ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போது ஏசி ரூமும் புக் பண்ணி கொடுத்தேன், நான் ஏசி ரூமும் புக் பண்ணி கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க ரூம்ஸ் எல்லாமே. திருமலா பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார் ஹோட்டல்னே சொல்லிக்கலாம் சுபா அப்படின்னாங்க. இது 2500 ரூபாய்க்கு ரூம் புக் பண்ணி கொடுத்தேன் ஏசி ரூமு. போய் தங்கிட்டு வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இந்த ரூம் வீடியோவாக அவங்க அனுப்பல, ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்து அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி நான் ஏசி ரூம் கூட 1250 ரூபாய்க்கு நீட்டாக இருக்குது. புது பில்டிங் அது கர்நாடகா சோல்ட்ரி. ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகலாம். அவைலபிளாக இருக்குது. எப்படி புக் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கோயில்கிட்ட தான் இருக்குது, நடந்து போகக்கூடிய தூரம் தான். ரொம்ப தூரம்லாம் நடந்து போக வேண்டாம். மியூசியம் கிட்டே இருக்குது. இது ஈஸியாக ரீச்சபிள் பிளேஸ் தான். பில்டிங் புதுசாக இருக்கும், நீட்டாக இருக்குது. ரூம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆஃப்லைன்லேயே ஆக்சுவலாக கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். பட் ஆஃப்லைன்லேயும் ரூம் வாங்கினாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இப்போ திருமலாவில் இருக்கும்போது ரூம் இல்லைன்னா டக்குன்னு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அது அவங்க கொடுக்குற அந்த அவைலபிலிட்டி பொறுத்து தான். பட் ஆஃப்லைன்லேயும் இங்கே ரூம் கொடுக்குறாங்க. ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஏசி ரூம் இருக்குது, நான் ஏசி ரூம் இருக்குது. நான் ஏசிலேயே 2 ஆப்ஷன் இருக்குது, ஏசியில் 3 ஆப்ஷன் இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டியோட சேர்த்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு ரூமில் 2 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. செக்இன் டைம் 9 போட்டிருப்பாங்க, செக் அவுட் டைம் 9ன்னு போட்டிருப்பாங்க. செக்இன் டைம் 9ன்னு போட்டு புக் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வேணாலும் செக்இன் பண்ணிக்கலாம். ஆனால் செக் அவுட் டைம் 9ன்னு போட்டிருப்பாங்க. ஷார்ப்பாக அந்த டைமுக்கு நம்ம செக் அவுட் பண்ணிவிடும். 2 நாள் நம்ம தொடர்ந்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே இந்த ரூம். இப்போ ஒரு லாகின்லேருந்து ஒரு தடவை நீங்கள் ஒன்ஸ் ரூம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதே லாகினில் புக் பண்ணுறதுக்கு 15 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. ஸோ தட் நீங்கள் இன்னொரு லாகின்லேருந்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு அந்த ஐடியிலேருந்து 15 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. இன்னொரு ஐடி உங்கள்கிட்ட ஏதாவது அதில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ரூபா கூட இருந்தாலும் வசதியாக இருக்கும். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது ப்ரைவேட் மட்டில் ரூமே இல்லாமல் சிரமப்படுறதுக்கு இது பரவாயில்லையாக இருக்கும். இல்லைன்னா ஆஃப்லைனில் டிடிடியில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க, அங்கே போய் எடுத்துக்கோங்க. திருமலாவில் ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது. ஆரிய வயசு சமாஜ் கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள். இன்றைக்கி கூட பேசினேன். 1 மந்த்துக்கு முன்னாடி கால் பண்ண சொன்னாங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு உங்களுக்கு ரூம் தேவை அப்படின்னா 1 மாதத்துக்கு ஆக்சுவலாக எப்போ உங்களுக்கு ரூம் தேவையோ 1 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணணும். அதோட ஆஃபீஸ் இங்கே சென்னையில் எக்மோரில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் புக் பண்ணிக்கலாம். 1 மாதத்துக்கு முன்னாடி போங்க, இல்லை ஒரு 20 நாளைக்கு முன்னாடி போங்க. அங்கே நார்மலாக எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஒரு சில திருமலாவில் இருக்கிற மட்ஸ் எல்லாம் டோனாஸ்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஜிஆர் மட்டில் லாக்கர் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு கிடைக்கும். இந்த கர்நாடகா சொல்கிறீங்களா சிங்கிள் பர்சனாக கூட நம்ம ரூம் எடுத்துக்கலாம். நீங்கள் சிங்கிளாக உங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னா. இருந்தாலும் நீங்கள் புக் பண்ண போகிறப்போ இதுலேயே நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பட் சிங்கிள் பர்சனுக்கும் ரூம் கொடுக்குறாங்க.
ப்ரைவேட் மார்ட்ஸ்லேயே ஆஃப்லைனில் ஹத்திராம் பாபாஜி மட்டும் இருக்குது, கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்கும். பட் அது நீங்கள் நேரில் போய் தான் கேட்கணும். அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க. 600 ரூம் இருக்குது, 700 ரூம் இருக்குது. பெரிய ஜிஆர் மடத்துலேயும் அப்படி தான் ரூம்ஸ் இருக்குது, கொடுப்பாங்க. பட் அவைலபிலிட்டி பொறுத்து டோனாஸுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொடுப்பாங்க. லாக்கர் ஃபெசிலிட்டி ப்ரைவேட் மார்ட்ஸ்லேயே இருக்குது. இப்போ ஜிஆர் மடத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஹோபிலத்துலேயும் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. விகனச மகரிஷி மட்டும் இருக்குது, அங்கேயும் கொடுக்குறாங்க. ஆரிய வயசு சமாஜில் கூட லாக்கர் இருக்குது, பட் அது கொடுக்கறது கிடையாது. பட் அவங்க வச்சுருக்குறாங்க லாக்கர். யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள். ஆரிய வயசு சமாஜ்லேயும் நான் லாக்கர் பார்த்துருக்கேன். டிடிடியோட ஃப்ரீ லாக்கர் திருமலாவில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் எப்படி லாக்கர் எடுக்கிறதுங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அது கூட இதெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். கீழ் திருப்பதியில் ப்ரைவேட் லாட்ஜஸ் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கேஎஸ்ஆர் கிராண்ட் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். விஷ்ணுநிவாசத்துக்கு பேக் சைடில் வரும், அது ஒன்று இருக்குது. பத்மாவதி இன்னுன்னு ஒன்று இருக்குது, அதில் கூட எனக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் 1000 ரூபாய்க்கு கம்மி தான் வரும், நான் ஏசி. அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ரைவேட் ஹோட்டலில் கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணதில்லை. நீங்கள் கூகுளில் ரிவ்யூ பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் கீழ் திருப்பதியில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ரேணிகுண்டாவில் ஐஆர்சிடிசியோட அக்காமடேஷன் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கணும், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. திருச்சானூரில் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ், உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும்னா கேளுங்க. ஒன்று நான் ஸ்டே பண்ணதை ஷேர் பண்ணுறேன். கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது, ஒரு 2-3 இது இருக்குது ப்ரைவேட் லாட்ஜ். கொஞ்சம் சின்னதாக இருக்கும். டிடிடியோடது தொலைபா கார்டன்ஸ் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் தான் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ரூம் புக் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ப்ரைவேட் மார்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். கீழ் திருப்பதியில் நீங்கள் டோக்கன் வாங்க போகிறீங்க அப்படின்னா மறுநாள் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு இன்றைக்கி நைட்டு ஒரு 10-11 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணுநிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் வியாழக்கிழமை மட்டும் அன்னைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதர் டேஸில் சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கனும் மறுநாள் காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் இப்போதைக்கெல்லாம் அங்கே கூட சீக்கிரமாகவே தீர்ந்துருது. அதனால் ஒரு 5 மணிக்கெலாம் 5:30க்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைக்கும். அலிப்பேரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷனம், ஹெவி க்ரௌட் இருக்குது, ரொம்ப நேரம் ஆகும். அதில் ஒரு 30 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. உங்களால் ஓகேவாக இருந்தால் அதில் ஜாயின் பண்ணி சாமி தர்ஷனம் பாருங்கள். இல்லைனா கீழே டோக்கன் வாங்கிட்டு போயிடுங்க, பெஸ்ட் ஆப்ஷன். ஆன்லைனில் எந்த டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப நேரம் ஆறுது கிடையாது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் 2 மணி நேரத்தில் சாமி தர்ஷனம் பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. சில பேருக்கு 4 மணி நேரம் ஆகுது. ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா வரி பண்ணிக்காதீங்க. டைரக்ட் சர்வதர்ஷனம் கொஞ்சம் அதிகமாகுது. இப்போ ஸ்கூல்லாம் திறந்துருச்சுன்னா குறைஞ்சிரும் கூட்டம். ஜூன் மாதத்துக்கு உண்டான முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் டிடிடியில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் அனுமன் ஜெயந்தி ஆகாஷ கங்காவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் 1ஆம் தேதி நீங்கள் திருமலாவில் இருந்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி மிஸ் பண்ணாமல் ஜப்பாலி போங்க. சூப்பராக இருக்கும். டெக்கரேஷனாக இருக்கட்டும், அன்னப்பிரசாதமாக இருக்கட்டும், தரிசனமாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூன் 1ஆம் தேதி ஜப்பாலி திருமலாவில் இருக்குது. எப்படி போகணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஜூன் 2ஆம் தேதி மஹி ஜெயந்தின்னு போட்டிருக்காங்க. ஜூன் 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஜேஷ்டாபிஷேகம். ஜூன் 20ஆம் தேதி நாதமுனி வருஷ திருநக்ஷத்திரம். ஜூன் 22ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை இருக்குன்னு போட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான பௌர்ணமி கருட சேவை இருக்குது. ஜூன் 22ஆம் தேதின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,668 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.64 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 38,036 பேர். 20 மணி நேரம் சுவாமி தர்ஷனம் ஆறுதான் போட்டிருக்காங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். 27ஆம் தேதி 5 புக்கிங் இருக்குது. வாலண்டியர் சேவை புக்கிங் பற்றியும் நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்கிறதுனால மறுபடியும் வீடியோ ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.